கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே இந்த புரட்டாசி மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா. கொஞ்சம் லேட்டா ஸ்டார்ட் ஆகலாமே, என்ன ஸ்டார்ட் ஆனாலும் நமக்கு என்ன, நம்ம எப்பவுமே கறி சாப்பிடுவோம். நம்மளோட ஃபேவரட் டிஷ் ஆன அந்த மட்டன் கறியை தீயில சுட்டு சாப்பிட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதைத்தான் பண்ணிட்டு இருந்தோம். புது பொண்ணு ஷாக் ஆயிடுச்சு, என்னடா நீங்க பார்க்க வெளியே டீசென்ட் மாதிரி இருக்கீங்க, உள்ள வந்து பார்த்தா காட்டுவாசியா வேலை பாக்குறீங்கன்னு. அப்புறம் அதுவும் சாப்பிட்டு பார்த்து நல்லாதான் இருக்குன்னு சொன்னாங்க. மட்டன் எடுத்தாலே சூப் இல்லாமலையா, அதையும் சாப்பிட்டாச்சு. அடுத்த நாள் மீன் குழம்பு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்பவுமே நானும் என் தங்கச்சி தான் பேரோட இருப்போம். என் தம்பி சிங்கிளாவே இருப்பான். அவனுக்கு ஒரு பேரு, எல்லாரும் உட்காந்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு மறு வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் கிளம்பிட்டோம். அங்கேயும் நான்வெஜ் தான். நான்வெஜ் பிரியர் எனக்கே வெளுத்துருச்சுன்னா பாத்துக்கோங்க. அங்க போனதும் பொண்ணு ரொம்ப ஹாப்பி. என்னதான் இருந்தாலும் அவங்க வீடு இல்லையா, அங்கேயும் சிக்கன் மட்டன் ஈரல். அப்பா சாமி, இதுக்கு ஒரு எண்டே இல்லையா, போதும்னு சொல்லிட்டு கும்பிடு போட்டாச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு 5 டேஸ்க்கு மறு வீட்டுக்கு பொண்ணும் மாப்பிளையும் அவங்க வீட்டுல விட்டுட்டு வரணும். பொண்ணு எப்படி எங்க வீட்டுக்கு வந்தோடனே அழுதுச்சு. சரி என் தம்பியும் அழுவான்னு பார்த்தா டாட்டா பை பை போயிட்டு வாங்கன்னு சொல்றான்.